My dear students, today CME இன்டர்மீடியட்டில் பிஸ்னஸ் லாவில் எம்சிக்யூ பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 76 என்னன்னு பாருங்கள். அதாவது A undertakes to paint a picture of B. He dies before he paints the picture. The contract is அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் டிராயிங் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார், இறந்துட்டார் அதுக்கு முன்ன. அப்போ இட் இஸ் டிஸ்சார்ஜ்டு பை டெத் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா சிலருக்கு அந்த டெக்னிக்கல் சில நோஹோ ஒரு சிலருக்கு தான் இருக்கும், அந்த கெப்பாசிட்டி ப்ராப்பர்லேயே வர்றது. அந்த டிராயிங்ஸ் கெப்பாசிட்டி மற்றவங்களுக்கு அவங்க சன்னுக்கோ யாருக்கோ இருக்குமா? இருக்காது. அப்போ என்ன ஆகிடும்? அந்த கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ்டு பை டெத். அண்ட் தென் கொஷின் நம்பர் 77, the creditor agrees with his debtor and the third party to accept that the third party as his debtor. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் கடன் தரணும், கடன் கொடுத்துருக்காரு ஒருத்தருக்கு, அவர் டெப்டாரு. இந்த டெப்டார் அவர் என்ன பண்ணுறாரு? ரிலீஸ் பண்ணுறாரு. அதுக்கு பதிலாக இன்னொரு டெப்டார் அக்செப்ட் பண்ணிக்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்? இட் இஸ் கால் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, ஆல்ட்ரேஷன் சொல்ல முடியாது, வெய்வர். வெய்வர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 78ல் ஏ lends rupees 500 to B. He later tells B that he need not repay that amount. The contract is discharged by. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது எப்பயுமே ஒரிஜினல் கான்ட்ராக்ட் இருந்து அதுக்கு பதிலாக இன்னொரு கான்ட்ராக்ட் போட்டோம்னா, அதாவது பழைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணோம்னா அதுக்கு பேர் நோவேஷன் பேர். ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா, கான்ட்ராக்ட் இஸ் சப்ஸ்டிடியூட்டட் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? த கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ்டு பை அப்படின்றான். ஹி டெல்ஸ் தட் ஹி நீட் நாட். இதுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஏ லேட்டர் டெல்ஸ் பி தட் ஹி நீட் நாட் பே. அதாவது கான்ட்ராக்ட் போடுறாரு, நீங்கள் பணம் தர தேவையில்லை அப்படின்னா இதுவும் வெய்வர் தான். அப்போ வெய்வர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். And then question number 79, if a new contract is substituted in place of an existing contract. அப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான், எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்ட் பதிலாக அதை கேன்சல் பண்ணிட்டு புது கான்ட்ராக்ட் போட்டால் நோவேஷன். ஆனால் சப்ஸ்டியூட் பண்ணால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கு பேர் நல்லா பாருங்கள், சப்ஸ்டியூட்டட் இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்ட் அப்படின்னா அதுக்கு பேர் ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆல்ட்ரேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 80, which of the following are contingent contract? contingent contract என்ன? ஒரு கான்ட்ராக்ட் அன்சர்டைனாக இருக்கும், செர்டைன் கிடையாது அப்படின்னு இருக்கும். அது இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட், கேரண்டி கான்ட்ராக்ட், இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க? which of the following are contingent contracts? அப்போ contingent contracts என்னென்ன? கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் கேரண்டி. வேஜரிங் அக்ரிமெண்ட் கிடையாது, ஏ அண்ட் பி கிடையாது. அப்போ நீங்கள் இதில் எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை நோட் பண்ணிங்க. ரெண்டுமே, அதாவது இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டும் கரெக்டு, கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியும் கரெக்டு. இதுதான் கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது அண்ட் அக்ரிமெண்ட் டு டூ த இம்பாசிபிள் ஆக்ட். இம்பாசிபிள் ஆக்ட்னா என்ன? முடியாததை ஒன்று, இந்த லாரியை கையில் தூக்குவேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஏமாந்து போகிறோம் அப்படின்னா, ஒருத்தர் பணம் கட்டிட்டு பெட் கட்டிட்டு ஏமாந்து போகிறான்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. ஆனால் அந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்லலாம்? வாய்டபுள் கான்ட்ராக்ட் சொல்லலாம். வாய்டபுள் கான்ட்ராக்ட்னா என்ன? ஒரு கான்ட்ராக்ட் வேலிடா இல்லை வாய்டா அப்படின்னு டிட்டர்மின் பண்ணுறது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆக்ஷன் ஆஃப் த அக்ரீவ்டு பார்ட்டி. அப்போ அதுதான் சொல்கிறது. அப்போ அக்ரிமெண்ட் டு டூ இம்பாசிபிள் ஆக்ட் அப்படின்னா அது வாய்டபுள் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. வாய்டபுள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் வேஜரிங் அக்ரிமெண்ட். வேஜரிங் அக்ரிமெண்ட் என்ன? இந்த குதிரை பந்தயத்தில் நம்ம ஹார்ஸ் ரேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை ஜெயிக்கும் அப்படின்னு பந்தயம் கட்டுற அக்ரிமெண்ட். இது எப்படின்னா சட்டத்தால் தடை செய்யப்பட்டது, ஃபோர்பிடன் பை லா. அதுவே கரெக்டு. இம்மாரல்னு சொல்ல முடியாது, அப்போஸ் டு பப்ளிக் பாலிசி சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ஃபோர்பிடன் பை லா இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொலாட்ரல் டிரான்சாக்ஷன் டு தி இல்லீகல் அக்ரிமெண்ட். இல்லீகல் அக்ரிமெண்ட்னா என்ன? மர்டர் பண்ணுறது, ரேப் பண்ணுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய இல்லீகல், சட்டத்துக்கு விரோதமான செயல், அது எப்பயுமே இல்லீகல் தான். அப்போ இல்லீகல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இல்லீகலை இது பண்ணிங்க, அக்செப்ட் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 84ல் என்ன சொல்கிறாங்க? எ பர்சன் என்டர்ஸ் இன்டு அன் அக்ரிமெண்ட் whereby he is bound to do something which is against of his public or professional duty or agreement அப்படின்றான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க, அதனால் பப்ளிக் பாதிக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ பப்ளிக் ஆக்ஷன் எடுத்தா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அக்ரீவ்டு பார்ட்டி. அப்போ இது வேலிடா வாய்டா அப்படின்னு எது சொல்லலாம்? வாய்டபுள் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ வாய்டபுள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ வாய்டபுள். அண்ட் தென் the Negotiable Instrument Act 1881 is an act to define and amend the law relating to. நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னென்ன வரும்? ஆக்சுவலாக டிஃபைன், என்னென்னத்தை டிஃபைன் பண்ணுது? ஆக்சுவலாக செக்குனா என்ன, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா என்ன, ப்ராமிசரி நோட்னா என்ன, ஹுண்டினா என்ன, இது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணுது. இங்கே செக்ஸும் கொடுத்துருக்காங்க, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, ப்ராமிசரி நோட்டு, ஆல் ஆஃப்
தி எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ நோட் பண்ணிங்க, ஆல் ஆஃப் தி எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் பேங்கர் அப்படின்னா என்ன? பேங்கர்னா என்ன? ஆக்சுவலாக அக்செப்டிங் டெபாசிட் ப்ரொவைடிங் லோன், அவ்வளோதான். அது யாராக வேணாலும் இருக்கலாம், இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், இல்லை பர்சனாக இருக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பேங்கர் இன்க்ளூட்ஸ் அப்படின்னா எனி பர்சன் ஆக்டிங் ஆஸ் அன் எம்ப்ளாயி ஆஃப் பேங்க். பேங்க்கில் ஒருத்தன் வேலை செய்கிறானா பேங்கரா? இல்லை. எனி பர்சன் ஆக்டிங் ஆஸ் எ பேங்கர் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க். அப்போ ஒருத்தன் வந்து பேங்க்காக ஆக்ட் பண்ணுறான், அதே சமயத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கு, இது கரெக்டு. பர்சன் ஆக்டிங் ஆஸ் எ ஏஜென்ட் ஆஃப் எனி பேங்க் அண்ட் எனி போஸ்ட் ஆஃபீஸ், ஏஜென்ட் கிடையாது. எனி பர்சன் ஆக்டிங் ஆஸ் அ மேனேஜிங் டைரக்டர் ஆர், அதுவும் கிடையாது. அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், அதாவது ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 87, விச் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் த ப்ராமிசரி நோட்டு. ப்ராமிசரி நோட்டுங்கிறது என்ன? எக்ஸாம்பிள் இல்லை அப்படின்னா, ப்ராமிசரி நோட்னா நமக்கு எல்லாம் தெரியும். என்ன பண்ண ப்ராமிசரி நோட்னா, நான் உங்களுக்கு கடன் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ப்ராமிஸ் டு பே செர்டைன் அமௌண்ட், அது அன்கண்டிஷனல் ஆர்டர் அப்படின்னு எழுதி கொடுக்குறது, அதுதான் ப்ராமிசரி நோட்டு. இங்கே ப்ராமிசரி நோட் அப்படின்னா ஐ அக்னாலஜ் மை செல்ஃப் டு பி இண்டப்டட் டு 100 rupees. அச்சாங்க இங்கே கேட்குறது நாட் அன் எக்ஸாம்பிள். நல்லா புரிஞ்சுக்கணும், கொஷனை நல்லா படிக்கணும். நாட் அன் எக்ஸாம்பிள். ஐ அக்னாலஜ் மை செல்ஃப் ஆஸ் இண்டப்டட் டு பி இன் ₹1000 டு பி பெய்ட் ஆன் டிமாண்ட் ஃபார் வேல்யூ ரிசீவ். இது வந்து ப்ராமிசரி நோட்டு. அங்கே கேட்குறது நாட் அன் ப்ராமிஸ் நோட் கிடையாது. ஐ ஓ டு பி ஐஓயு அப்படின்னா ஐஓயு அப்படின்னு அர்த்தம். OWE OIOU, ஓ அந்த யூ. நான் உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னா, சில கம்பெனியில் வேலை செய்யும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சில பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டு போவாங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு போது ஐஓவியில் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போவாங்க. செலவு பண்ணதுக்கு அப்புறம் வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க. அதுதான் ஐஓயு அப்படிங்கிறது. அப்போ அதுதான் ப்ராமிசரி நோட் கிடையாது. இங்கே பாருங்கள், ஐ ப்ராமிஸ் டு பே பி ஆர் ஆர்டர் 500 rupees, அது ப்ராமிசரி நோட்டு. நன் ஆஃப் த இப்போ வேண்டியதில்லை. அப்போ எது கிடையாது? ஐஓயு கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சரு, நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 88, இன் ப்ராமிசரி நோட் ஹவு மெனி பார்ட்டிஸ் ஆர் இன்வால்வ். ப்ராமிசரி நோட்டில் யார்? 2 பேர் தான் ஆச்சுங்களா. 2 persons, அதான் கரெக்டான ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க, 2 persons. அண்ட் தென் கொஷின் நம்பர் which is not correct about the promissory note. ப்ராமிசரி நோட்டில் எது கரெக்ட் இல்லை அப்படின்றான். எது கரெக்ட் இல்லை? நாட் கரெக்ட்னா ஆக்சுவலாக இட் கண்டெய்ன்ஸ் அண்ட் கண்டிஷனல் அண்டர்டேக்கிங். ஆக்சுவலாக அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் தான் கரெக்டு. கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் கரெக்ட் இல்லை. அப்போ இவங்க கேட்குறது என்ன? எது கரெக்ட் இல்லைன்றாங்க? நாட் கரெக்ட் அப்படின்னா இது கரெக்ட் இல்லை. இட் கண்டெய்ன்ஸ் அமௌண்ட் மென்ஷன் இன் இட், அதில் ஒரு அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்பான். இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங், அதுவும் கரெக்டு. இட் இஸ் சைன் பை த மேக்கர், அதுவும் கரெக்டு. அப்போ எது கரெக்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் கண்டெய்ன்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஆர்டர். கண்டிஷனல் கிடையாது, அன்கண்டிஷனல் தான் கரெக்டு. அப்போ கண்டிஷனில் வந்து நாட் கரெக்ட். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 90, த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 எக்ஸ்டென்ஸ் டு, எங்கே நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸ்டென்ஸ் டு த ஹோல் ஆஃப் இந்தியா, ஒன்லி டூ கேபிட்டல் சிட்டிஸ் கிடையாது. த ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் ஸ்டேட், அதுவும் இல்லை. ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் யூனியன் டெரிட்டரிஸ், ஹோல் ஆஃப் இந்தியா இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 91, the negotiable instrument act makes specific mention of the 3 instruments, namely நார்மலாக என்ன சொல்கிறோம், செக்கு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, ப்ராமிசரி நோட்டு, இதெல்லாம் தான் மெயின் டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இது 3 தான். அப்போ ப்ராமிசரி நோட்டு, ஹுண்டி அண்ட் தென் பேங்க் நோட்டு, இதில் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க செக்கு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அப்போ ப்ராமிசரி நோட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மொத்தம் 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ராமிசரி நோட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிங்க. அடுத்தது 92 அப்படி பாருங்கள். 92ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு எது கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறான். என்ன பாருங்கள், இட் மஸ்ட் பி ரைட்டிங், அது கேரக்டரிஸ்டிக். இட் மஸ்ட் பி ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரல், இது ஆக்சுவலாக இதுவும் வந்து என்னென்ன அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். இட் மஸ்ட் பி ரிஜிஸ்டர், இட் நீட் நாட் பி ரிஜிஸ்டர்ட், இட் மஸ்ட் பி ரிஜிஸ்டர்லாம் சொல்லக்கூடாது. அப்போ இதுதான் அது கேரக்டர் இல்லை. இட் மஸ்ட் கண்டெயின் a definite amount of the money, அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணணும், அதுவும் கரெக்ட். அப்போ எது கரெக்ட் இல்லைன்னா இட் மஸ்ட் பி ரிஜிஸ்டருங்கிறது கரெக்ட் இல்லை. அப்போ இட் மஸ்ட் பி ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் இல்லை. அதை கரெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 93. 93ல் a bill of exchange is treated as dishonor due to non-acceptance where the drawee எப்போ வந்து ஒரு bill of exchange வந்து அதை டிஸானர்னு சொல்லப்படும். நல்லா நோட் பண்ணிங்க. is treated dishonored due to non-acceptance where the drawee. இப்போ ஒரு drawee வந்து
48 மணி நேரத்தில் அக்செப்ட் பண்ணலைன்னா அது டிஸானர். ஒரு டிராயி வந்து இன்காம்பிட்டண்ட்டாக இருந்தால் அது டிஸானர் மாதிரி தான். அடுத்தது ஒரு டிராயி வந்து கிவ்ஸ் அன் கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் கொடுக்கணும், அப்போ அதுவும் டிஸானர் தான். அப்போ இந்த எபோ ஆல் த எபோ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 94ல் பாருங்கள், எ பர்சன் பிகம்ஸ் எ ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்னால் என்ன? நார்மலாக இப்போ நீங்கள் என்டார்ஸ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை இன்னொருசன் என்டார்ஸ் பண்ணுறீங்க. அப்போ அவர் வந்து அந்த பேமெண்ட் வர வரைக்கும் அவர் தான் வச்சுருப்பார், அவர் தான் ஒரிஜினல் ஓனர் மாதிரி. அப்போ ஸோ எ பர்சன் பிகம்ஸ் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் த நெகோசியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஃப் ஹி ரிசீவ்ஸ் இன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே என்ன அப்போ குட் ஃபெய்த்து கரெக்டு, ஃபார் வேல்யூ கரெக்டு, பிஃபோர் மெச்சூரிட்டி கரெக்டு. அப்போ பை சாட்டிஸ்ஃபைங் ஆல் த கண்டிஷன், அப்போ சாட்டிஸ்ஃபைங் ஆல் த கண்டிஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், குட் ஃபெய்த்தில் தான் ரிசீவ் பண்ணணும், அதில் அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணுறக்கணும், மெச்சூரிட்டிக்கு முன்னாடி இருக்கணும். அதுதான் வந்து ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் இஃப் ஹி ரிசீவ்ஸ் இட் அப்படிங்கிறது. அடுத்தது கொஷின் நம்பர் 95ல் எ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பேயபிள் டு ஆர்டர் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு. என்ன பண்ணலாம், எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? ஆக்சுவலாக என்டார்ஸ்மெண்ட்டில் பண்ணலாம். என்டார்ஸ்மெண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பில்லை இன்னொருத்தர் கொடுக்கலாம். அதே சமயத்தில் கொடுக்கும்போது என்ன பண்ணோம், டெலிவரி கொடுக்கணும். என்டார்ஸ்மெண்ட், அப்போ எக்ஸ்சேஞ்சில் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் பேக் சைடில் என்டார்ஸ் டு அப்படின்னு எழுதி அதுக்கப்புறம் டெலிவரி கொடுக்கணும். அப்போ என்டார்ஸ்மெண்ட் அண்டு டெலிவரி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ நோட் பண்ணிங்க, என்டார்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 96, இன் எ கேஸ் the back of negotiable instrument is full of endorsement is a slip of paper may be attached to the instrument of the signing intent. அப்போ slip of paper, அப்போ நீங்கள் பார்க்கணும், slip of paper may be attached. இப்போ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யாருக்கெல்லாம் என்டார்ஸ்மெண்ட் பண்ணுறோன்னா பேக் சைடில் எழுதணும். அப்போ அந்த பேக் சைடு எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, ஒரு 7-8 என்டார்ஸ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ண, ஒரு ஸ்லிப் ஓட்டலாம், அதுக்கு பேர் அலான்ச் அப்படிங்கிறது. அதுதான் கரெக்டான ஆன்சரு, ஃபஸ்ட்லேயே இருக்குது. அப்போ அலான்ச் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். And then question number, material alteration of the negotiable instrument without consent of the parties discharge the parties who have become liable அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் நல்லா யாருக்கு மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் கவனிக்கணும். நல்லா நம்ம நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சில ஆல்டர் பண்ணுறோம், ஆனால் அதே சமயத்தில் கன்சென்ட் பார்ட்டிக்கிட்ட வாங்கலை. அப்போ யாரை டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், த டிஸ்சார்ஜ் த பார்ட்டிஸ் who have become என்ன பண்ணோம், the prior to such alteration is the correct answer. அதை நோட் பண்ணிங்க, prior to such alteration. And then question number, after receiving uncrossed check its holder can make it on. என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக அதில் கிராசிங்கில் 2 கிராசிங் இருக்குது, ஸ்பெஷல் கிராசிங் இருக்குது, ஜென்ரல் கிராசிங் இருக்குது. கிராசிங் அப்படின்னா செக்கா பில்லா இதில் ஒரு 2 லைன் போட்டு அது நடுவில் எழுதுவாங்க அந்த கிராசிங்கில். ஜென்ரல் கிராசிங்னா அந்த பேங்க்கு அன்கோ அது மாதிரி போடுறது. நார்மலாக பார்த்தீங்கன்னா கிராசிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கிராசிங்னா லைன் போட்டு பேங்க்கு அன்கோ போடுறது. இதில் ஜென்ரல் கிராசிங் அப்படின்னா 2 கோடு மட்டும் போட்டுட்டிங்கன்னா அது அக்கௌண்ட் பெய் அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு அன்கிராஸ்டு செக்கை நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஹோல்டர் என்ன பண்ணலாம், ஜென்ரல் கிராசிங் பண்ணலாம், ஸ்பெஷல் கிராசிங், எய்தர் ஏபி, இது 2ல் எது வேணாலும் பண்ணலாம். அப்போ எய்தர் ஏபி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ நோட் பண்ணிங்க, எய்தர் ஏபி. And then question number 99ல the payment of check containing special crossing can be obtained. என்ன பண்ணோம், இப்போ நீங்கள் ஒரு கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த பர்டிகுலர் இதில் அக்கௌண்ட்டில் தான் டெபாசிட் பண்ணணும், அதுதான் முறை. ஸோ த பேமெண்ட் ஆஃப் செக் containing special crossing can be obtained at the counter. கவுண்டரில் போய்ட்டு பைசா கொடுக்க மாட்டான், அவங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கீங்க அந்த அக்கௌண்ட்டில் போய் டெபாசிட் பண்ணால் தான் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ பை டெபாசிட்டிங் அண்ட் அமௌண்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க, பை டெபாசிட்டிங். அண்ட் தென் கொஷின் நம்பர் 100, எ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மேட் வித்தவுட் எனி கன்சிடரேஷன் அட் ஆல் அப்படின்னா என்ன, ஆக்சுவலாக நல்லா பார்க்கணும், கன்சிடரேஷன் இல்லைன்னா அது அக்ரிமெண்ட்டே இல்லை. நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மேட் வித்தவுட் கன்சிடரேஷன் அப்படின்னா இட் இஸ் வாய்ட் பிட்வீன் ஆல் பார்ட்டிஸ். ஆல் பார்ட்டிஸ் வேண்டாம், இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா 2 பார்ட்டி, இமீடியட் பார்ட்டி. த வாய்டபிள் பிட்வீன் ஆல் பார்ட்டிஸ் அதுவும் கிடையாது, தப்பு. அப்போ வாய்ட் பிட்வீன் 2 இமீடியட் பார்ட்டிஸ் 2, இதுதான் கரெக்டான ஆன்சரு. இமீடியட் பார்ட்டிஸ், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் கொஷின் நம்பர் 101ல்
இன்சோயட் அக்ரிமெண்ட் அப்படின்னு என்ன? ஒரு அக்ரிமெண்ட் வந்து இன்கம்ப்ளீட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இல்லை. ஒன்று டேட்டு போடாமல் இருப்பான், இல்லை சைன் பண்ணாமல் இருப்பான், இல்லை விட்னஸ் போடாமல் இருப்பான், இல்லை அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணாமல் இருப்பான், இல்லை தப்பாக அமௌண்ட் போட்டிருப்பான். இது எல்லாமே அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அந்த இதுக்கு ஆஃப்டர் ரிசீவிங், அதாவது இன்சோயட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு பேர். இன்ஸ்ட்ருமெண்ட் இன்கம்ப்ளீட் இன் சம் ரெஸ்பெக்ட், அதுதான் கரெக்டு. அம்பிக்யூஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, க்ளீன் பில் கிடையாது, ட்ரான் கண்டிஷ்னலி. அப்போ நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இன்கம்ப்ளீட் இன் சம் ரெஸ்பெக்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது, a failure to present a negotiation instrument should be presented for the payment to the party who is, நல்லா பார்க்கணும் யார் ஆக்சுவலாக 102ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் பிரைமரி லைபிள் அதான் பார்க்கணும். செகண்டரி லைபிள் இல்லை, வில்லிங் டு மேக் த பேமெண்ட் இல்லை, கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் இல்லை, பிரைமரி லைபிள் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ நோட் பண்ணிங்க, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ பிரைமரி லைபிள். அண்ட் தென் 103, a negotiation instrument is said to be discharged when the liability of which the following parties comes to an end. அப்போ என்ன பாருங்கள் எப்போ வரும்? அதாவது கொஷின் நம்பர் 103ல் is said to be discharged when the liability of which is following parties comes to an end அப்படின்னா இது கூட என்னென்னா பிரைமரிலி லைபிள் பார்ட்டி. அப்படி தான், இதுதான் கரெக்டான ஆன்சரு. இதுவும் கரெக்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 104, the undertaking contained in a promissory note to pay a certain sum of money is, என்ன பண்ணணும் ஆக்சுவலாக நல்லா கவனிக்கணும். ப்ராமிசரி நோட்டில் கண்டிஷனல் ஆர்டர் கிடையாது, அன்கண்டிஷனல் தான் வரணும். அப்போ கண்டிஷனல் தப்பு, அன்கண்டிஷனல் இஸ் கரெக்டு. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 105, which are the following negotiable instrument is not entitled to days of grace. ஆக்சுவலாக என்ன பண்ணோம்? ஆக்சுவலாக which of the following 105ல் இஸ் நாட் இன்ட்டு டேஸ் ஆஃப் கிரேஸ்னால் என்ன? நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா ஒரு 3 days கிரேஸ் பீரியட் இருக்கும். அப்போ மெச்சூரிட்டி டேட்டில் இருந்து. அப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொல்கிறான்? த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பேயபிள் ஆன் ஸ்பெசிஃபிக் டேட் இல்லை, ப்ராமிசரி நோட் பேயபிள் ஆன் எ ஸ்பெசிஃபிக் டேட் இல்லை, ப்ராமிசரி நோட் பேயபிள் ஆஃப்டர் சைட்டும் கிடையாது. இங்கே கேட்குறது கிராஸ் டேஸ் உண்டா இல்லை, எதுக்கு கிராஸ் டேஸ் இல்லைன்னு அர்த்தம். செக்கு நார்மலாக செக் கொடுத்தா என்ன பண்ணோம்? இட் இஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இதுதான் வந்து நல்லா பார்க்கணும். கொஷின் கேட்டிருக்கிறது நாட் என்டைட்டில், அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரு. நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 106, 106ல் என்ன சொல்கிறேன்னா ஆஃப்டர் டிஸானர் ஆஃப் எ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆஃப்டர் டிஸானர் ஆஃப் த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் the holder may get the fact of the dishonor authenticated by the notary public. The noting may be done, எதில் நோட்டிங் பண்ண சொல்லிருக்கான்? ப்ராமிசரி நோட்லையும் சொல்லலாம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிலையும் செய்யலாம். செக் வந்து பிறகு இல்லை, இமீடியட் பேமெண்ட் அது, டிமாண்ட் பேமெண்ட் அது. அப்போ ஏ அண்ட் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க, ஏ அண்ட் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 107, 107ல் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ செக் இஸ் செட் டு setting a special crossing when two parties parallel line are drawn. எல்லாம் பாருங்கள், drawn across the face of the value and written between the lines அப்படின்றான். அதில் என்ன சொல்லலாம்? இப்போ ஸ்பெஷல் கிராசிங்கில் பேங்க்கோட எந்த பேங்க்கு அதை போடலாம், இல்லை அன்கோ அப்படின்னு போடலாம். இப்போ ஆப்ஷனில் நேம் ஆஃப் த பேங்க் மட்டும் இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து பார்த்தா நேம் ஆஃப் சம் பேங்க் அண்ட் கோ அப்படின்னு இருக்குது. நேம் ஆஃப் சம் பேங்க் அண்ட் கோவும் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே கரெக்டு. அக்கௌண்ட் பேயி ஒன்லி கிடையாது. அப்போ ஏ அண்ட் பி அதுதான் ஸ்பெஷல் கிராசிங்கில், அக்கௌண்ட் பேயி தனி. அப்போ ஸ்பெஷல் கிராசிங்கில் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க, 107ல் ஆப்ஷன் டி. அண்ட் தென் 108, 108ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ராமிசரி நோட் மஸ்ட் பி, ப்ராமிசரி நோட் என்ன இருக்கணும்? மஸ்ட் பி ரைட்டிங் இருக்கணும். அதே சமயத்தில் அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கணும், அன்கண்டிஷனல் ஆர்டர் இருக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்க? ப்ராமிசரி நோட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். அன்கண்டிஷனலும் ஏறதால கரெக்டு. சைன் பை த மேக்கர் சைன் பண்ண மாட்டார். அப்போ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கரெக்டு. மோஸ்ட் ரைட் அப்படின்னு பார்த்தா இன் ரைட்டிங் இஸ் அ கரெக்டான ஆன்சரு. அதை தான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் அப்படின்னா இன் ரைட்டிங் போட்டுங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 109, 9ல் a bill is discharged when the acceptor by negotiation back becomes a holder அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? நல்லா பாருங்கள். அதை இதில் வந்து நீங்கள் அந்த இதில் இஸ் நோட் பேயபிள் அட் சைட்டு, நோட் பேயபிள் ஆஃப்டர் சைட்டு, நோட் பேயபிள் ஆன் டிமாண்டு. இதில் வந்து ஆல் ஆஃப் த எபோ, சாரி நம்ம கொஷின் நம்பர் அடுத்தது பார்க்குறோம். அதாவது நல்லா பாருங்கள்,
A bill is discharged when it's accepted by negotiation back becomes his holder at maturity, after maturity, before maturity, and then at maturity, after maturity தான் கரெக்டான ஆன்சரு. அப்போ எய்தர் ஏ பி ரெண்டில் எது வேணாலும் சொல்லலாம். நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 110. The presentation for site is required only in case of the promissory note. Which is the following note must be presented for site அப்படின்றான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நோட் பேயபிள் அட் சைட்டு, நோட் பேயபிள் ஆஃப்டர் சைட்டு, இதுதான் கரெக்டான ஆன்சரு. நோட் பேயபிள் ஆஃப்டர் சைட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 111. A bill of exchange payable to the bearer on demand. bearer on demand அப்படிங்கிறது என்ன? ஆக்சுவலாக அது வேலிடுன்னு சொல்ல முடியாது, வாய்டபுள்னு சொல்ல முடியாது, இன்வேலிடுன்னு சொல்ல முடியாது. நன் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க. நன் ஆஃப் த எபோ, நன் ஆஃப் தீஸ், இது மூணுமே கிடையாது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 112. The term customer in relation to the banker means the person who keeps with the banker. என்ன நல்லா பார்க்குறீங்க. இது என்ன பண்ணலாம், கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தா, இல்லை டெபாசிட் அக்கௌண்ட் ஃபார் 6 months வச்சுருந்தா, கரண்ட் அக்கௌண்ட் 6 months வச்சுருந்தா, இல்லை போத் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 6 months வச்சுருந்தா, நீ கரண்ட் அக்கௌண்ட் வைக்கிறியோ, சேவிங் பேங்க் அக்கௌண்ட் வைக்கிறியோ, ரெக்கரிங் அக்கௌண்ட் வைக்கிறியோ, எதுனாலும் பரவாயில்ல, வாட் எவர் இட் மேபி. ஆனால் எய்தர் அக்கௌண்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டூரேஷன், இத்தனை மாதம் வச்சுருந்தா தான் அக்கௌண்ட் கிடையாது. அப்போ கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் அக்கௌண்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டூரேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 113. The payment of the negotiable instrument becomes due. எப்போ வரும் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜனவரி 1 வாங்கினீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 1. ஆனால் அதிலிருந்து 3 நாள் கிரேஸ் டேஸ். அப்போ ஏப்ரல் 1 என்ன, 2, 3, 4, 4th ஏப்ரல் 4 தான். அப்போ ஜனவரி 1 வாங்கினா ஏப்ரல் 4 தான். அப்போ 3rd day ஆஃப் மெச்சூரிட்டி. அப்போ மெச்சூரிட்டியிலிருந்து 3rd day, அதுதான் கரெக்டான ஆன்சர். இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் டு பேர் ஐ திஸ் ரிவார்ட். என்ன சொல்கிறான், த 3rd day ஆஃப் மெச்சூரிட்டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். And then in case the rate of interest is not specified in the instrument, the interest payable is calculated. அப்போ நல்லா கவனிக்கணும். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி சொல்லலைன்னா என்ன பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்கன்னா 18%. நல்லா பார்க்கணும். அப்போ 18% இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 115ல் an act of the firm means. ஃபேர்ம்னா என்ன, ஃபேர்ம்னா ஃபார்மாக ஆக்ட் பண்ணாது, ஃபார்மில் இருக்கிற பார்ட்னர்ஸ் தான் பண்ணுவாங்க. இட் இஸ் அ கலெக்டிவ் நேம் ஆஃப் த பார்ட்னர்ஸ். பார்ட்னர் 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து அதுக்கு பேர் ஃபேர்ம். அதை என்ன ரிஜிஸ்டர் பண்ணலாம், புரியுங்களா? ஃபேர்மை ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஆப்ஷன் இல்லை. அது பின்னாடி ஒரு கொஷின் வரும். இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட் ஆஃப் த ஃபேர்ம்னா என்ன நல்லா பார்க்கணும். ஆக்ட் ஆஃப் த ஃபேர்ம் அப்படிங்கிறது எனி பார்ட்னர் ஆர் ஏஜென்ட் ஆஃப் த ஃபேர்ம் விச் கிவ்ஸ் ரைஸ் டு என்ஃபோர்ஸபிள் பை அண்ட் எகென்ஸ்ட் த ஃபேர்ம், அது ஆக்ட் தான். எனி ஆக்ட் பை ஆல் த பார்ட்னர்ஸ், அது ஆக்ட் தான். சில நேரங்களில் செயல்படாமல் இருக்கிறது ஒமிஷன், எனி ஒமிஷன் பை ஆல் பார்ட்னர்ஸ், அதுவும் தான். அப்போ ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதையும் நோட் பண்ணுங்க. ஆல் ஆஃப் த ஆன்சர், ஐ மீன் ஆல் ஆஃப் தி எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 116. த பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த பர்சன் ஹூ ஹவ் அக்ரீடு. இது வந்து என்ன, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ல் ஆக்சுவலாக செக்ஷன் 4 டெஃபைன் பண்ணுறான். அதை டெஃபினிஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஒன் ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். டஸ் இட் மீன் தட் லாஸஸ் ஆர் நாட் ஷேர்ட்? அப்படின்னா ப்ராஃபிட் மட்டும்தான் ஷேர் பண்ணணுமா, லாஸஸை ஷேர் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். சரி, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கொஷின் நம்பரில் நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி டெஃபினிஷனை கொடுத்துட்டு 4 பாயிண்ட் சொல்கிறாங்க. இது எது கரெக்டு? இப்போ பார்ட்னர்ஷிப்பில் என்ன மைனர் அட்மிட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஃபஸ்ட்டு பாயிண்ட், மைனர் கேன் பி அட்மிட்டட் இன்டு த பார்ட்னர்ஷிப் ஃபார் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் வித் த கன்சென்ட் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ ஹீ மே பி அட்மிட்டட். அப்போ இதுவும் கரெக்டு. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். அப்போ லாஸை ப்ராஃபிட்டை ரெண்டையும் பிரிச்சுக்கணும்னா நான் அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ எ பர்சன் மே ஷேர், ப்ராஃபிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், ப்ராஃபிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம், லாஸையும் ஷேர் பண்ணிக்கலாம் அக்ரிமெண்ட்டில் சொல்லப்பட்டிருந்தா. ஷேரிங் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் லாஸஸ். நெகட்டிவ் ப்ராஃபிட்ஸ்னு பேர், லாஸுக்கு பேர் அது. அப்போ இந்த 3 கண்டிஷனுமே இது அக்செப்டபிள். அப்போ கண்டிஷன் ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
நல்லா நோட் பண்ணிங்க. அடுத்தது 117, where no provision is made by the contract between the partners for the duration of the partnership or for the determination of the partnership is called. நல்லா பார்க்கணும். டைம் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் அதுக்கு பார்ட்னர்ஷிப் பட் வில்லுன்னு அர்த்தம். எப்போ வேணாலும் அவன் போகலாம், அவன் விருப்பப்படுற மாதிரி. அதுதான். அப்போ இதில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் கிடையாது, பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபிக்ஸட் டேர்ம் கிடையாது, பார்ட்னர்ஷிப் அட் வில் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க, பார்ட்னர்ஷிப் அட் வில். And then what information shall be given to the register of the firm by the register of the partnership firm? என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்? நல்லா பாருங்கள். என்னென்ன? இப்போ நீங்கள் ஃபர்ம் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சேஞ்ச் இன் த நேம் ஆஃப் த அட்ரஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ், சேஞ்ச் இன் பார்ட்னர்ஸோட இல்லை ஃபர்மோட அட்ரஸ் சேஞ்ச் ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். யாருக்கு? ரிஜிஸ்டர் ஆஃப் ஃபர்முக்கு. அண்ட் வாட் தேர் இஸ் எனி சேஞ்ச் இன் த நேம் ஆஃப் த ஃபர்ம், ஃபர்மோட பேரை மாற்றுறீங்க இல்லை லொக்கேஷனை மாற்றுறீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிங்க, ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 119, who can inspect the register and file documents at the office of the register? ஆஃபீஸ் ஆஃப் த ரிஜிஸ்டரில் யாரை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம்? யார் வேணாலும் பண்ணலாம். கவர்மெண்ட் தான் பண்ணணும் இல்லை. அப்போ கவர்மெண்ட் சர்வன்ட் தான் பண்ணணும் இல்லை, கவர்மெண்ட்டும் பண்ணலாம், பார்ட்னர்ஸும் பண்ணலாம், பார்ட்னர்ஸ் ஆஃப் அதர் ஃபார்ம்ஸும் பண்ணலாம். எனி பர்சன் அந்த கரெக்ட் ஆன்சர். அப்போ எனி பர்சன் நோட் பண்ணிங்க, எனி பர்சன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 120, வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆஃப்டர் டிசொல்யூஷன்? நல்லா பார்க்கணும். என்ன ரைட்ஸு? ரைட்ஸில் என்னென்ன இருக்குது? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டு ஹாவ் த சர்ப்ளஸ். நல்லா பார்க்கணும். ஆஃப்டர் டிசொல்யூஷன் வைண்ட் அப் பண்ணிடுறோம், பார்ட்னர்ஷிப் வந்து டிசால்வ் பண்ணிடுறோம். டிசால்வ் பண்ணதுக்கப்புறம் ரைட் என்ன? இருக்கிற அசட்லாம் விற்று கடனெல்லாம் கட்டிட்டு மீதி தான் அவங்க எடுத்துக்கணும். ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். டு ஹாவ் சர்ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் த பார்ட்னர்ஸ் அக்கார்டிங் டு தி சர்ப்ளஸ் எதாக இருந்தால் அவங்க பிரிச்சுக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வைண்ட் அப் ஆஃப்டர் டிசொல்யூஷன், கம்பெனியவே பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் எடுத்து நடத்தக்கூடாது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் விற்றுட்டு அதுக்கு இருக்கிற லைபிலிட்டிஸ்லாம் அடைச்சிடணும். அப்போ ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 121, வேர் எனி மெம்பர், இதை கொஞ்சம் நல்லா படிங்க. எனி மெம்பர், அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒரு பார்ட்னர் செத்துறார் அல்லது சீஸ் டு பி த பார்ட்னர், பார்ட்னராக இல்லை. இப்போ இந்த சர்வைவிங் பார்ட்னர் அதர் பார்ட்னர்ஸ்லாம் அவன் கண்டினியூ பண்ணுறான், கேரி ஆன் த பிஸ்னஸ் பண்ணுறான். என்ன? வித் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபார்ம் வித்தவுட் ஃபைனல் செட்டில்மெண்ட். அப்போ நீங்கள் பாருங்கள், இறந்து போனவனுக்கு பணத்தை கொடுக்காம செட்டில்மெண்ட் பண்ணாமல் இவங்க பாட்டுக்கு பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்காங்க சர்வைவிங் பார்ட்னர். The outgoing partners of his estate and in the absence of the contract, the outgoing partner or his estate is entitled. அப்போ என்ன? அவர் சொத்து எல்லாம் வச்சுருப்பார் இல்லையா, அவரோட ஷேர்லாம் இருக்கு இல்லையா, அது இருக்கவே அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ சின்ஸ் he ceased to be the partner may be attributable to the use of his share of property. அப்போ ஃபேர்மில் இவருக்கு வர்ற ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தம், அதுக்கு இவர் சப்போஸ் இவர் போட்டிருக்க கேபிட்டல் என்ன திருப்பி கொடுக்கல, அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை திருப்பி கொடுக்கல, ப்ராஃபிட் ஷேரை திருப்பி கொடுக்கல, ஆனால் ஒருத்தர் இறந்துட்டார், சர்வைவிங் பார்ட்னர்ஸ் பிஸ்னஸை கேரி பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ அந்த அமௌண்ட்டை ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட்டுக்கு அவங்க லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா 6% கொடுத்தா போதும், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் அட்வான்சஸ் மாதிரி தான் இது. இதே மாதிரி கொஷின் இன்னொரு கொஷின் வருது, அதே தான். அடுத்தது 122, த டெசொல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் மீன்ஸ் என்ன? அதாவது டெசொல்யூஷனில் 2 டெசொல்யூஷன் இருக்குது. டெசொல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம் வேறு, டெசொல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் வேறு. டெசொல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப்னா ஒரு பார்ட்னர் வெளியே போயிடுவார், ஒரு பார்ட்னர் இறந்து போயிடுவார், இன்னொரு பார்ட்னர் உள்ளே வருவார், அதெல்லாம் டெசொல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். டெசொல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னா பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இங்கே என்ன கேட்குறான்? டெசொல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு மட்டும் தான் கேட்குறான். இட் மீன்ஸ் டெசொல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஆல் த பார்ட்னர்ஸ். நல்லா பார்க்கணும். இட் மீன்ஸ் த சேஞ்ச் இன் ரிலேஷன் ஆஃப் த பார்ட்னர்ஸ். அவ்வளோதான். யார் உள்ளே இருக்கா, யார் வெளியே போயிருக்கா, யார் ரிட்டையரிங், யார் இன்கமிங், யார் டெத் ஆகிட்டாங்க, அதுதான் வந்து டெசொல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன் வாட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஏ பார்ட்னர் பே ரிட்டையர்? எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் பார்ட்னர் ரிட்டையர் பண்ணுவார்? ஒருத்தர் எப்போ பண்ணலாம்? எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் மூலமாகவும் பண்ணலாம். நல்லா பார்க்கணும். எப்பயுமே இன் அக்கார்டன்ஸ் வித் எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட். கரெக்டு. என்ன எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் கரெக்ட். அக்ரிமெண்ட் போட்டு ரிட்டையர் ஆகிக்கலாம். நான் வெளியே போகிறேங்க, நான் என் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன். வேறு த பார்ட்னர்ஷிப் அட் வில், சப்போஸ் வில்லுன்னு சொல்லியிருந்தால் அவர் விருப்பப்பட்டார்னா ஒரு நோட்டீஸ் கொடுத்துவிட்டு அதர் பார்ட்னர்ஸுக்கு அவர் போகலாம். இல்லை அதர் வித் த கன்சென்ட் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ், எல்லா பார்ட்னர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அப்போ போகலாம்.
ஸோ மூணுமே கரெக்ட். ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது 124. வாட் would be the position where the minor elect not to become the partner? நார்மலாக என்ன பண்ணுவார், பார்ட்னரை முதல்ல மைனரை பார்ட்னராக உட்காரக்கூடாது, அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது நார்மலாக. ஆனால் he may be appointed as a partner for the benefits of the partnership with the consent of all the partners. அப்போ அப்பாயிண்ட் பண்ணலாம். ஒரு கால் மைனராக இருக்கும்போது அப்பாயிண்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆகிறாரு. மெஜாரிட்டி ஆகிறதுக்கப்புறம் அவர் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாரா இல்லையா, அவர் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். சரி, இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க கொஷின்னா, அவரோட பொசிஷன் என்ன? மைனர் வந்து என்ன பண்ணுறாரு, மெஜாரிட்டி வந்ததுக்கப்புறம் நான் பார்ட்னராக இருக்க விரும்பலை, நாட் டு பிகம் எ பார்ட்னர் எலெக்ட். அப்போ ஹி மே எலெக்ட் நாட் டு பிகம் த பார்ட்னர் அப்படின்னு இருந்தால் அப்போ என்னென்ன இதில் வரும் நல்லா பாருங்கள். இதில் கரெக்டாக பாருங்கள். ஹீ ஷெல் பி என்டைட்டில் டு சூ த பார்ட்னர் ஃபார் ஹி ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ். இது கரெக்டு. ஹிஸ் ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ஷெல் கண்டினியூ டு பி தோஸ் ஆஃப் அண்டர் திஸ் செக்ஷன் அப் டு த டேட் ஆஃப் விச் ஹி கிவ் பப்ளிக் நோட்டீஸ். பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்குற வரைக்கும் இவருடைய லைட் அண்ட் அப்ளிகேஷன்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும். ஹிஸ் ஷேர் செல் நாட் பி லைபிள் ஃபார் எனி ஆக்ட்ஸ். இதுவும் கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 124ல் ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஆல் ஆஃப் த எபோ இஸ் எ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 125ல் என்ன சொல்கிறாங்கன்னா, த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபர்ம் கேரிங் ஆன் த பேங்கிங் பிஸ்னஸ். பேங்கிங் பிஸ்னஸுக்கு மேக்ஸிமம் நம்பர் 10. 10 இஸ் எ கரெக்ட் ஆன்சர். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 10. And then 126, 126ல there is a provision in the partnership deed regarding the duration of the partnership. அப்படின்னா no provision. பார்ட்னர்ஷிப் டீடில் ஆக்சுவலாக ப்ரொவிஷன் இல்லை, டைமை பற்றி சொல்லலை. நம்ம 5 வருஷம் பிஸ்னஸ் பண்ணலாமா, 10 வருஷம் பண்ணலாம், டைமை நீங்கள் சொல்லலைன்னா அப்போ என்ன அர்த்தம், பார்ட்னர்ஷிப் அட் வில்லுன்னு அர்த்தம். ஸோ கொஸ்டின் நம்பர் 126ல் பார்ட்னர்ஷிப் அட் வில் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். And then the registration of the firm under the Partnership Act 1932 என்ன பண்ணோம், ஆக்சுவலாக அது என்ன, ஆப்ஷனல். ஆப்ஷனல்ங்கிற வார்த்தை இல்லை, நாட் நெசசரின்னு இருக்குது. கம்பல்சரி கிடையாது, நாட் ஆப்ஷனல்ங்கிறது தப்பு, அது ஆப்ஷனலு. ஆப்ஷனுக்கு பதிலாக எதை நம்ம செலக்ட் பண்ணலான்னா நாட் நெசசரி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ நாட் நெசசரி. அண்ட் தென் கொஷின் நம்பர், எனி நாமினல் பார்ட்னர் ஈஸ். நாமினல் பார்ட்னர் என்ன, பெயரளவு பார்ட்னர். ஆனால் என்ன அது, அவர் பெயரளவு பார்ட்னராக இருந்தால் கூட அந்த ஃபர்மோட டெப்ட்டுக்கு ஒரு லைபிள், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நாமினல் பார்ட்னர் ஈஸ் லைபிள் ஃபார் த டெப்ட்ஸ், இதுவே கரெக்டு. நாட் லைபிள்ங்கிறது தப்பு. லைபிள் ஃபார் நாமினல் சம் ராங்கு. ஒன் ஹூஸ் லைபிலிட்டி இஸ் பிரைமரி இல்லை, லைபிள் ஃபார் டெப்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ம், அதுதான் கரெக்டான ஆன்சரு. நோட் பண்ணிங்க, லைபிள் ஃபார் த டெப்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ம். And then question number 129. If a minor chooses to become a partner on attaining the age of majority, he will be liable for the debts. நல்லா பார்க்கணும், என்ன சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு பார்ட்னர் வந்து என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே பார்ட்னராக இருக்காரு, மைனாரிட்டிலே இருக்கும்போதே பார்ட்னர் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு, ஆனால் ஏஜ் மெஜாரிட்டி வந்துருச்சு. இப்போ he is liable for the debts. எப்போ வரைக்கும், அவர் மெஜாரிட்டி அடைஞ்சார் அன்னையில் இருந்தால், from the date of his attaining or from the date of his admission to the benefits of the partnership. அப்போ benefits of, இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். from the date of his admission to the benefits of the partnership, that is a correct answer. நோட் பண்ணிங்க. அடுத்தது பப்ளிக் நோட்டீஸ் அப்படிங்கிறது இஸ் நாட் given on the death of the partner. ஒரு பார்ட்னர் இறந்துட்டால் நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா the firm continues the business for the acts of the firm done after his death. அப்படின்னா அப்போ என்ன ஆயிரும், ஒருத்தர் இறந்துட்டார், பார்ட்னர் இறந்துட்டாரு, நீங்கள் இன்டிமேட் பண்ணணும். இன்டிமேட் பண்ணலன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the estate of the deceased partner, அதாவது இறந்து போன பார்ட்னரோட எஸ்டேட் இஸ் லைபிளா, the estate of the deceased partner is not liable. is not liable. ஏன்னா நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் இறந்துட்டார், மற்றபடி நீங்கள் தான் பொறுப்பு, மற்ற பார்ட்னர் சர்வையிங் பார்ட்னர்ஸ் தான். ஸோ இதுதான் பார்க்கணும். the estate of the deceased partner is not liable is the correct answer. அதை make note of it. And then question number 131. the position of the minor partner is dealt with the Partnership Act 1932. என்ன சொல்கிறான், நார்மலாக மைனர் பார்ட்னருக்கு இந்த பார்ட்னர்ஷிப் ஆக்டில் செக்ஷன் எந்த செக்ஷன் சொல்லுது அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 30. அதையும் ஞாபகம் வச்சுங்க, இம்பார்ட்டன்ட் கொஷினு, அதையும் ஞாபகம் வச்சுங்க. where a partner is entitled to interest on capital subscribed by him, such interest will be payable. என்ன பண்ணணும், நல்லா பார்க்கணும். கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எங்கே கொடுக்கணும், அவுட் ஆஃப் த ப்ராஃபிட் இருந்தால் தான் கொடுக்கணும். ஒன்லி அவுட் ஆஃப் கேபிட்டல்லே திருப்பி கொடுத்தா கேபிட்டல் போயிடும், இப்போ பிஸ்னஸுக்கு க்ளோஸ் பண்ண வேண்டியது தான்.
அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஆர் அவுட் ஆஃப் கேபிட்டல் ரெண்டுலேயும் சொல்கிறோம் கிடையாது, பட் ஒன்லி அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர், சேஞ்ச் இன் தி நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் ஹீ கேன் மேட் இஃப் அப்படின்னு சொல்கிறான். என்ன கொஷின் நம்பர் 133ல் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் நான் ஒரு அயன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ டெக்ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் நான் ஒருத்த மட்டுமே பண்ண முடியாது. இல்லை மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்னரா, இல்லை சீனியர் பார்ட்னரா, இல்லை ஆல் த பார்ட்னரா, எல்லா பார்ட்னரும் அக்செப்ட் பண்ணால் ஒழிய நீங்கள் வேறு பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ ஆல் பார்ட்னர்ஸ் அக்செப்ட் பண்ணாதான். அப்போ ஆல் பார்ட்னர்ஸ் அக்ரி, தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 134ல் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் எனி அக்ரிமெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அட்வான்சஸ் பை த பார்ட்னர் எவ்வளோ வரணும்? பார்ட்னருக்கு நார்மலாக இன்ட்ரெஸ்ட் ஆன் அட்வான்சஸ் முதல்ல பார்த்த மாதிரி தான் 6% தான். 6% இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 135, அண்ட் ஆக்ட் ஆஃப் த ஃபர்ம் மீன்ஸ். ஆக்ட் ஆஃப் த ஃபர்ம்னா என்ன? ஃபர்ம் ஆக்ட் பண்ணாது, பார்ட்னர்ஸ் ஆக்ட் பண்ணுவான். என்னென்ன ஆக்ட் பண்ணுவான்? எனி பார்ட்னர் ஆர் ஏஜென்ட் ஆஃப் த ஃபர்ம் விச் ரைஸ் டு எ ரைட் என்ஃபோர்ஸபிள் ஆர் எகெயின்ஸ்ட் த ஃபர்ம். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ஃபோர்ஸபிள் பண்ணுறோம் அது எல்லாமே. எனி ஆக்ட் பை த ஆல் த பார்ட்னர்ஸ், எனி ஒமிஷன் பை ஆல் த பார்ட்னர், இதுவும் தான். ஒருத்தன் பார்ட்னர் செயல்பட்டாலும் சரி செயல்படாமல் இருந்தாலும் சரி எல்லாமே என்ன ஆகிடுது? ஆக்ட் ஆஃப் த ஃபர்ம் தான். ஸோ ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க, ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 136ல் என்ன வருது அப்படின்னு பார்த்தா, த பார்ட்னர்ஷிப் இன் ரிலேஷன் பிட்வீன் த பர்சன். இது இந்த கொஷின் ஏற்கனவே வந்திருக்கு, டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 4 ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம், த பர்சன் ஹூ ஹவ் அக்ரி டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஒன் ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். அப்போ என்னது? இது வந்து டெஃபினிஷன். டஸ் இட் மீன்? இந்த கொஷின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு பார்ட்னர்ஷிப்பில் மைனர் அட்மிட் பண்ணலாம், நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒன்லி ஃபார் த ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம், அது ஃபார் த வித் த கன்சென்ட் ஆஃப் த ஆல் த பார்ட்னர்ஸ் பண்ணலாம், ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பார்ட்னர்ஷிப்புக்கு பண்ணலாம். சரி, இதெல்லாம். அடுத்தது, இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். த பர்சன் மே ஷேர் த ப்ராஃபிட்ஸ் பட் மே லாஸ். ப்ராஃபிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம், லாஸையும் ஷேர் பண்ணிக்கலாம், பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சொன்னால். அதே மாதிரி ஷேரிங் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் ஆல்சோ இன்க்ளூட். ப்ராஃபிட்னு சொல்லிட்டாவே லாஸும் தான் இன்க்ளூடு. அப்போ நெகட்டிவ் ப்ராஃபிட்ஸ் அதுக்கு பேர், அதையும் இன்க்ளூட். அப்போ ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஷின் ஏற்கனவே வந்திருக்கு, அதனால் அதை மறுபடியும் பார்த்துங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 137, ஹூ கேன் இன்ஸ்பெக்ட் த ரிஜிஸ்டார் அண்ட் ஃபைல் த டாக்குமெண்ட்ஸ் அட் த ஆஃபீஸ் ஆஃப் த ரிஜிஸ்டார் அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணலாம்? யார் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம்? கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹூ கேன் இன்ஸ்பெக்ட், யார்? கவர்மெண்ட் சர்வெண்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், பார்ட்னர் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், பார்ட்னர் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதர் ஃபார்ம்ஸ் பார்ட்னர், எனி பர்சன் இஸ். இந்த கொஷின் ஏற்கனவே வந்திருக்கு. எனி பர்சன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதையும் நோட் பண்ணிக்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 138ல் வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆஃப்டர் டெசொல்யூஷன் பண்ண. இந்த கொஷின் ஏற்கனவே வந்திருக்கு. நம்ம என்ன சொல்லிடுறோம்? ஏற்கனவே இருக்கிற சர்ப்ளஸ் ப்ராஃபிட் என்ன பண்ணால் இருக்கிறவங்க ரெப்ரசன்டேட்டிவ் பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி வைண்ட் அப் பண்ணிடலாம். வைண்ட் அப் நல்லா இதெல்லாம் பாருங்கள், வைண்ட் அப்பும் வூண்ட் அப் ஆஃப்டர் டெசொல்யூஷன். அதே மாதிரி சர்ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் தென் ஹாவ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபர்ம் அப்ளைட் இன் பேமெண்ட் ஆஃப் டெப்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? அசட்டெல்லாம் விற்றுவிட்டு கடன்லாம் அடைக்கணும் இதெல்லாம். அப்போ ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ அதையும் நோட் பண்ணிக்கங்க. 139 இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் எனி மெம்பர் ஆஃப் த ஃபர்ம் ஹேஸ் டைடு. இது நம்ம ஏற்கனவே சொன்ன, ஒருத்தர் இறந்துட்டார், அவங்க ப்ராப்பர்ட்டிலாம் விட்டுட்டார், அப்போ அதனுடைய கேபிட்டலை வாங்கலை, ஆனால் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு நம்ம எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்போம் அப்படின்னா, இந்த கொஷின் 6% கொடுப்போம். அதையும் நீங்கள் அப்படியே பார்த்துங்க, 6% இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கொடுப்போம். அப்போ தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அந்த ஏற்கனவே இந்த கொஷின் நம்ம பார்த்த கொஷின் தான். அடுத்தது, டெசொல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் மீன்ஸ். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? டெசொல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம் வேறு, பார்ட்னர்ஷிப் வேறு. இட் மீன்ஸ் சேஞ்ச் இன் ரிலேஷன்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ், அவ்வளோதான். அப்போ சேஞ்ச் இன் ரிலேஷன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, இன் வாட் சர்க்கம்ஸ்டன்சஸ் எ பார்ட்னர் மே ரிட்டையர். எப்போ பண்ணலாம்? எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் மூலமாக பண்ணலாம். எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் மூலம் சாமி ஒரு நிமிஷம். எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் மூலமாக பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் அட் வில் நோட்டீஸ் கொடுத்துட்டு பண்ணலாம். கன்சென்ட் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ். அப்போ ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதையும் நோட் பண்ணிங்க. இந்த கொஷின் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது 142ல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 42ல் என்ன? வாட் வுட் பி த பொசிஷன் வேர் த மைனர் எலெக்ட்ஸ் நாட் டு பிகம் த பார்ட்னர் அப்படின்றான். இதுக்கும் நம்ம இந்த கொஷனும் நம்ம எதை பார்த்துட்டோம். என்ன பண்ணலாம்?
அவன் he is entitled to sue the partner for his share of the profits. அதுவும் கேட்கலாம். His rights and liabilities continue ஆகும் as those to be the minor under the section up to the date. அதுவும் கரெக்டு. His share shall not be liable for any acts of the firm done after the date of notice. நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் செய்கிறதுக்கு வந்து அவன் வந்து the share shall not be liable for any acts. அப்போ all of the above is the correct answer. அதையும் நோட் பண்ணிக்கிங்க. 143ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பார்ட்னர்ஷிப் டெத் த பிஸ்னஸ் இஸ் கண்டினியூட் இன் த ஓல்டு ஃபேர்ம். இப்போ ஒரு பார்ட்னர் செத்து போயிட்டார். அப்போ அந்த ஓல்டு ஃபேர்மில் நேம்லேயே நம்ம செய்கிறாங்க. வெதர் த லீகல் இயர்ஸ் ஆஃப் த டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் ஆர் லைபிள் ஃபார் எனி ஆக்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 143ல த கண்டினியூடு யூஸ் ஆஃப் நேம் ஆர் டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் நேம். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், அந்த பழைய நேமை யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை இறந்து போன அந்த பார்ட்னரோட நேமை யூஸ் பண்ணக்கூடாது. செல் நாட் பி இட் செல்ஃப் மேக் த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் லைபிள் ஃபார் எனி ஆக்ட்ஸ். அப்போ அவன் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் லைபிள் கிடையாது. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சரு, மற்றதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது கொஷின் நம்பர் 144. 144ல் த பார்ட்னர்ஸ் இன் எ ஃபர்ம் மே பை கான்டாக்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ் என்ன பண்ணலாம். ஒரு பார்ட்னர்ஸில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், he restrict the employee authority of the partner. ஒரு பார்ட்னருடைய எம்ப்ளாயி அத்தாரிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இல்லை ஏற்கனவே கொடுத்த பவரை அந்த எம்ப்ளாய்டு அத்தாரிட்டியை எக்ஸ்டெண்டும் பண்ணலாம். நன் ஆஃப் த இப்போ போத் ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 44. கொஷின் நம்பர் 45 அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர் a notice given to the partner who habitually acts in the business of the firm of any matter relating to the affairs of the firm will be deemed as a notice to the firm. புரியுதுங்களா? இப்போ அதுக்கு என்ன சொல்லலாம், it will be deemed as a personal information. இப்போ நல்லா பார்க்கணும், ஒருத்தர் தான் எல்லாமே ஒரு பார்ட்னர்ஷிப்பினுடைய பிஸ்னஸ் எல்லாமே அவர் தான் செய்கிறார். அவர் வேறு இல்லை, பார்ட்னர்ஷிப் ஃபேம் வேறு இல்லை. அப்போ ஒரு நோட்டீஸ் நம்ம கொடுக்குறோம். அப்போ பார்ட்னர்கிட்ட கொடுத்தா என்ன, பார்ட்னர்கிட்ட கொடுக்குறது நோட்டீஸ் ஃபேமுக்கு கொடுத்தா மாதிரி. அதுதான் இங்கே கேட்குறான். எஸ், இட் ஆப்ரேட்ஸ் ஆஸ் அ நோட்டீஸ் டு த ஃபேம். ஆனால் எக்ஸப்ட் இந்த கேஸ் ஆஃப் த ஃப்ராடு, ஏதாவது அவன் ஃப்ராட் கமிட் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் ஒரு பார்ட்னருக்கு நோட்டீஸ் கொடுத்தா அது ஃபேமுக்கு கொடுத்தா மாதிரி தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 46. வாட் வில் பி த பொசிஷன் வென் மைனர் எலெக்ட் டு பிகம் த பார்ட்னர். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். என்ன, இஸ் ஷேர் த என்ன இஸ் ஷேரு ப்ராஃபிட் செல் பி ஷேர் டு விச் ஹி வாஸ் என்டைட்டில். இவனுடைய ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் என்ன பண்ணும், கண்டினியூ அப் டு த டேட் ஆன் விச் ஹி பிகம்ஸ் எ பார்ட்னர். ஹி ஆல்சோ பிகம் பர்சனலி லைபிள் டு த தேர்ட் பார்ட்டிஸ் ஃபார் த ஆக்ட்ஸ் since he was admitted in the benefits of the partner. So all of the above is the correct answer. அதை நோட் பண்ணிக்கங்க. And then question number 47, 147, where partner has paid a premium on entering into a partnership a fixed termக்கு premium கொடுக்குறாருன்னு வச்சுங்க. அதே சமயத்தில் firm வந்து dissolved before the expiry of the term. 5 வருஷத்துக்கு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 3 வருஷத்தில் டிசால்வ் ஆகிடுது. அப்போ ஏற்கனவே அவர் கொடுத்த ப்ரீமியம் அது என்ன பண்ண, வெதர் எனி ரீபேமெண்ட் ஆஃப் த ப்ரீமியம் இஸ் பர்மிசபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்னென்ன இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அதாவது he will not be entitled to the premium நார்மலாக. எப்போ, if the dissolution is mainly due to his own misconduct, இவனுடைய நடவடிக்கை சரியில்லாமல் டிசால்வ் பண்ணால் பணத்தை திருப்பி தர மாட்டாங்க. நம்பர் 1. he will not be entitled for payment repayment if the dissolution in pursuance of the agreement போட்டு டிசால்வ் பண்ணுறாங்க, 3 பேர் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுறாங்க, அப்போ அந்த பணத்தை திருப்பி தர மாட்டாங்க. he shall be entitled to the repayment of the premium or the part as may be reasonable. நல்லா பார்க்கணும், ரீசனபிளாக இருந்தால் அல்லது according to the terms and condition which you become the partner, அந்த கண்டிஷனுக்கு பிரகாரம் இத்தனை வருஷம் நம்ம இந்த பார்ட்னர்ஷிப்பில் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டிசால்வ் பண்ணால் அப்போ பைசா திருப்பி வாங்கலாம். ஸோ ஆல் ஆஃப் த எபோவ் இஸ் த கரெக்டான ஆன்சரு. அப்போ இதை தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது கொஷின் நம்பர் 148. 148ல் வெதர் எ பார்ட்னர் ஆஃப்டர் டெசொல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் கேரி ஆன் த பிஸ்னஸ் இன் எர்ஸ்ட்வைல் பிஸ்னஸ். நல்லா பார்க்கணும், பழைய பிஸ்னஸ் நேம்லேயே அந்த பிஸ்னஸை பண்ணலாமா வேண்டாமா. என்ன பண்ணோம், டிசால்வ் ஆகிடுச்சு. ஒரு பார்ட்னர்ஷிப் 3 பேர் சேர்ந்து ஏபிசி சேர்ந்து பண்ணுறான், அது டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ ஏ என்ன பண்ணுறான், அதே பேரில் நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாது, அதான் இங்கே சொல்கிறான். ஸோ நீங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
he can use the business name. business name யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணிக்கலாம். எப்போ? if he has brought out goodwill of the firm, அந்த ஃபர்மோட குட்வில்லை கொண்டு வந்தா. நம்பர் 1. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா he cannot use the business name of the dissolved firm. இது வேறு. he can use the business name of the dissolved firm provided there was a contract between the partners of the dissolved firm. ஏற்கனவே இந்த பழைய டிசால்வ் ஃபார்மில் இருந்த பார்ட்னரோட இவன் அக்ரிமெண்ட் போட்டு நம்ம டிசால்வ் பண்ணிக்கிறோம், இருந்தால் நான் அதே பேரில் நான் கன்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டால் செய்யலாம். ஸோ இப்போ ஏசி ரெண்டுமே தான் கரெக்டான ஆன்சர். போத் த பார்ட்டிஸ் மென்ஷன் அட் ஏ அண்ட் சி ஆர் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 149 பார்த்தீங்கன்னா நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஃபர்ம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா நீங்கள் என்ன ஆகிடும், கேஸ் போட முடியாது. ஒருத்தர் தப்பு பண்ணான்னா ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிற பிஸ்னஸ் டீலிங்கில் அதில் வந்து அதில் வந்து என்னது சம்மந்தப்பட தேவையில்லை. ஸோ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் 149 தானே இதில் நீங்கள் பார்க்கலாம். 149 வந்து வேறு. த ஸ்டேட் கவர்மெண்ட் மே அப்பாயிண்ட் ரிஜிஸ்டர் ஆஃப் த ஃபர்ம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் த ஆக்ட். அடுத்த கொஸ்டின் படிச்சுட்டேன், பரவாயில்ல. எவரி ரிஜிஸ்டர், இப்போ ஆக்சுவலாக ரிஜிஸ்டர் ஆஃப் த ஃபர்ம் அப்பாயிண்ட் பண்ணுறது யார்? ஸ்டேட் கவர்மெண்ட். அவர் யார்? அவர் டு பி ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா? கிடையாது. டு பி த பப்ளிக் சர்வெண்ட் வித் இன் த மீனிங் ஆஃப் செக்ஷன் 21 ஆஃப் த இந்தியன் பீனல் கோட். தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. ஸோ அவர் வந்து பப்ளிக் சர்வெண்ட். நல்லா பார்க்கணும். செக்ஷன் 21 ஆஃப் த பீனல் கோட் பிரகாரம். அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 150 நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஃபார்ம். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஃபார்ம்னா என்ன? ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஃபார்ம் வந்து ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா என்னென்ன நமக்கு தீமைகள் வரும், இல்லை பண்ணுனா என்னென்ன அட்வான்டேஜஸ் வரும், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா எதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றான். த ரைட் ஆஃப் த பார்ட்னர் டு சூ. நீ வந்து எவனா ஏமாற்றிட்டு போகிறான், ஃபார் த டெசொல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம், ஃபார் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த டிசால்வ் ஃபர்ம், ஃபார் ஷேர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இது. அப்போ இது அஃபெக்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா த ரைட் டு எனி சூட் ஆர் கிளைம் செட் ஆஃப் நாட் எக்ஸீடிங். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதிகமாக இல்லை, கம்மியாக இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போ இதுதான் அஃபெக்ட் ஆகாது. அப்போ வில் நாட் அஃபெக்ட் அப்படிங்கிறது எது அப்படின்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். த ரைட் ஆஃப் த ஃபர்ம் ஆர் த பார்ட்னர்ஸ் ஆஃப் த ஃபர்ம் ஹேவிங் நோ பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் கிடையாது, ஆல் ஆஃப் த எபோ கிடையாது. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம 150 வரைக்கும் பார்க்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் எம்சிக்யூவை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது தான், வாட்ஸ்அப்பு அண்ட் தென் டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் டவுட் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.